ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய கட்சி ஒண்ணு தொடங்கியிருக்காரு. ஸோ ஏகப்பட்ட நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி கான்ட்ரோவர்சி போயிட்டே இருந்தது. அவர் கட்சி தொடங்குவாரா? தொடங்க மாட்டாரா? இல்ல ரஜினிகாந்த் சார் போல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரை இழுபறி பண்ணி அப்படியே விட்டுருவாரா? சினிமா படம் ஓடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்செப்ட் பேசப்பட்டு வந்தது. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தொடங்கியிருக்காரு. அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல சினிமால நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. கடைசியா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ஷன்ல. ஸோ அந்த படம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் முழு நேர முழு நேர அரசியல்ல ஈடுபட போறதா வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா சொல்லியிருக்காரு. தமிழகத்துக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரணும். சமூக நீதி, ஜாதியால பல மக்கள் பிளவுபட்டுருக்காங்க. ஸோ அதுபோல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னிறுத்தி நான் அரசியல்ல வரேன், ஊழல எதிர்க்க போறேன், ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள முன்னிறுத்தி, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது அரசியல்ல வருவதா வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. கட்சியோட பேரும் டுடே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காரு. தற்போது ஏன் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறதா ஏகப்பட்ட பேர் அவர சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவரு உடல்நிலை சரியான நிலையில இருக்கும்போதே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் தான் கரெக்ட்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதா அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் செய்றதுக்கும் என்னால இந்த இந்த சிச்சுவேஷன் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. தென் இவரோட பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அரசியல் களத்தில முன் வந்து என்னென்ன மாற்றங்கள ஏற்படுத்த போது, தமிழக அரசியல்லயும், இந்திய அரசியல்லயும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தற்போது நடக்க இருக்கிற எம்பி எலக்ஷன்லயும் அவங்க கட்சி போட்டியிட போறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் அதுபோல வந்து பாமக ஏகப்பட்ட கட்சிகள் இப்ப களத்தில இருக்காங்க. தற்போது விஜய் அவர்கள் அவரோட கட்சி வந்து களத்தில என்ன புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போது, இவங்களோட வோட் பேங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குமா? இல்ல வந்து விஜயால எந்த ஆபத்தும் வராதா? அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன் இப்போ வரப்போது. இந்த எலக்ஷன்லயே தெரிஞ்சிரும். எம்பி எலக்ஷன்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதனால தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணப்பட்டது. ஏகப்பட்ட பேர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல்லயும் நம்ம தளபதி விஜய் இப்படி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பில ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்